ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பர்த் சர்டிஃபிகேட்டில் செந்தில்நாதன் ஸ்பேஸ் வீன் இருக்குது. 10th மார்க் ஷீட்டில் செந்தில்நாதன் வெங்கடாச்சலம்னு இருக்குது. 12th மார்க் ஷீட்டில் செந்தில்நாதன் ஸ்பேஸ் வீன் இருக்குது. எனக்கு அட்மிஷன் கொடுக்க மாட்டாங்களா? சீட்டே கிடைக்காம போயிருமா? நான் நீட்டில் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண முடியாதா? ஜோசா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதா? ஜேஇயில் டாப் ஸ்கோர் வாங்கியும் என்னால் என்ஐடி சேர முடியாதான்னா அது தவறான கருத்து. உங்களால் கண்டிப்பாக அட்மிஷன் வாங்க முடியும். ஜஸ்ட் நேம் இஷ்யூனால் ஒருத்தருக்கு கூட அட்மிஷன் டினை பண்ணினதே கிடையாது. அது எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா நீட்டாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனாக இருந்தாலும் சரி, ஜோசா கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, சில மிஸ்டேக்ஸ் டாக்குமெண்ட்ஸில் இருக்குது அப்படின்னா அவங்க ப்ராப்பராக அத்தாரிட்டி கிட்ட செக் பண்ணி அவங்களோட ஒரிஜினாலிட்டியை உறுதிப்படுத்தி உங்களுக்கான சீட்டு உங்களுக்கு கிடைக்கிறத இன்னைக்கு வரைக்கும் உறுதி செஞ்சிட்ருக்காங்க. நான் 2016 2025 வரைக்கும் எம்பிபிஎஸ் அட்மிஷனை இது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ப்ரூஃபாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ இனிமேல் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், பயத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு அது ஒரு விளக்கமாகவும் ப்ரூஃபாகவும் இருக்கும். அதாவது 10th வரைக்கும் என்னோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் போர்டில் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என் பேரை உதாரணத்துக்கு சொல்கிறேன், செந்தில்நாதன் வி ஆர் வி செந்தில்நாதன் இருக்கும். அதே அந்த 10th வரைக்கும் ஸ்டேட் போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படித்தவங்க 11th 12th சிபிஎஸ்சிக்கு போகும்போது சிபிஎஸ்சியோட ரூல்ஸே அப்பா பேரை ஃபுல்லாக சர்நேமாக கொடுக்கணுங்கிறது தான். இதை லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்கூலால் மாற்றி அமைக்க முடியாது. சிபிஎஸ்சி ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான். அந்த ரூல்ஸை ஒருத்தருக்காக இல்லை நான் ஸ்டேட் போர்டில் எனக்கு அந்த மாதிரி இல்லை, அதே போல் நீங்கள் எனக்கு சிபிஎஸ்சிலையும் ஸ்டேட் போர்டில் இருக்க மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கன்னா யாரும் ரூல்ஸை மாற்றி வைக்க முடியாது. அப்போது என்னோட பல ஸ்டூடெண்ட்ஸ் 10th மார்க் ஷீட்டில் செந்தில்நாதன் வீண் இருக்கும். 12th சிபிஎஸ்சி போயிட்டதுனால, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்லேருந்து 11th சிபிஎஸ்சி போனதுனால 12th நாமினல் ரோல், அவங்க லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் நாமினல் ரோல்னு சொல்லுவோம். அந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸில் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக செந்தில்நாதன் வெங்கடாச்சலம் அப்படின்னு தான் வரும். இப்போ அவருக்கு 10th மார்க் ஷீட்டில் எப்படி பேர் இருக்குது? செந்தில்நாதன் வி ஆர் வி செந்தில்நாதன். 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குது? செந்தில்நாதன் வெங்கடாச்சலம். இப்போது நமக்கு நீட் அப்ளிகேஷன் போடும்போதோ, ஜேஇஇக்கு அப்ளிகேஷன் போடும்போதோ, ஜோசா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணும் போதோ, எம்சிசி கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணும் போதோ அவன் 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி உங்கள் நேமை என்ட்ரு பண்ணுங்கன்னு சொல்லுவான். 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி நேமை என்ட்ரு பண்ணி நம்ம எல்லாம் சப்மிட் பண்ணுவோம், அவ்வளவுதான். 12th மார்க் ஷீட்டில் இப்போது செந்தில்நாதன் வி 10th மார்க் ஷீட்டில் இருக்குது, 12th செந்தில்நாதன் வெங்கடாச்சலம்னு இருக்குது. நோ இஷ்யூ. கவுன்சிலிங் போகிறேன், கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், கவுன்சிலிங்கில் எல்லா ஸ்டெப்பும் நான் கிராஸ் பண்ணி போகிறேன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பக்காவாக நடக்குது, எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்கீங்க. தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பேனிக்காக இருக்காங்க, பயத்தில் இருக்காங்க. என்ன பயம் அப்படின்னா, 10th மார்க் ஷீட்டில் ஒரு மாதிரி நேமு, 12th மார்க் ஷீட்டில் ஒரு மாதிரி நேம்னா பெரிய வித்தியாசம் கிடையாது. செந்தில்நாதன் வி, செந்தில்நாதன் வெங்கடாச்சலம், அவ்வளோதான். வி வி அதுதான். அப்பாவோட இனிஷியலை மட்டும் வச்சுருக்காங்க ஒரு மார்க் ஷீட்டில், இன்னொரு மார்க் ஷீட்டில் அப்பாவோட இனிஷியல் எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கு. பர்த் சர்டிஃபிகேட்டில் அப்பாவோட இனிஷியல் மட்டும் இருக்குது, 10th மார்க் ஷீட்டில் அப்பாவோட எக்ஸ்பேன்ஷன் நேம் இருக்குது, 12th சர்டிஃபிகேட்டில் அப்பாவோட எக்ஸ்பேன்ஷன் நேம் இருக்குது. இப்படி இருந்தாலும் எனக்கு எம்பிபிஎஸ் சீட்டில் கிடைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் எம்பிபிஎஸ் சீட்டை அட்மிஷன் போட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் பேருதவியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். நிறைய பேர் தூக்கத்தையே தொலைச்சிட்டாங்க. தூக்கமே வராமல் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க. தயவுசெய்து டியர் பேரண்ட்ஸ், டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்கிறத நம்புங்க. கடவுள் மீது ஆணையாக சத்தியமாக சொல்கிறேன், 2014 2025 வரைக்கும் நான் அட்மிஷனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம்லாம் வித்தவுட் கெட்டிங் சிங்கிள் பைசா நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு கைடன்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சிபிஎஸ்சியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீட்டில் நல்ல மார்க் எடுத்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் வாங்குறாங்க. அதில் பர்டிகுலராக 10th வரைக்கும் ஸ்டேட் போர்டில் படித்தவங்க, 12th சிபிஎஸ்சியில் படித்தவங்க, 10th மார்க் ஷீட்டில் அவங்களோட நேம் வித் இனிஷியலோடு இருக்கும், அப்பாவோட இனிஷியலோட. அதே 12th மார்க் ஷீட்டில் அவங்க ஸ்டூடெண்ட்டோட நேம் ஃபாலோட் பை அப்பாவோட ஃபுல் நேம் இருக்கும். இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வரவே இல்லை. அதே போல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன், பார்த்துக்குங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் சிபிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ஸ்டூடெண்ட்ஸுக்கோ
பேரண்ட்ஸுக்கோ அவங்க கொடுத்த கைட்லைன்ஸ் கிடையாது. ஸ்கூலுக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட எக்கச்சக்கமாக ஃபீஸ் வாங்கக்கூடிய ஸ்கூல்ஸு கண்ணும் கருத்துமாக இருந்து உங்களுக்காக அந்த எல்ஓசியை பக்காவாக ரெடி பண்ணி உங்ககிட்ட சைன் வாங்கி தான் சப்மிட் பண்ணுவாங்களே. அதனால் தயவு செய்து இது ஸ்கூலோட ஒர்க் அப்படிங்கிறதுனால அதில் போய் நம்ம மூக்க நுழைக்கக்கூடாது. அவங்க பக்காவாக பண்ணிவிடுவாங்க, எந்த தவறும் இல்லாமல். அப்படி தவறு இருந்தால் கூட அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு ஸ்கூலுக்கு இருக்குது, அதையும் பண்ணி கொடுப்பாங்க. தயவு செய்து நீங்கள் பேனிக் ஆகி ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், பேரண்ட்டாக இருக்கட்டும், இப்போ எக்ஸாம்ஸ்லாம் வருது அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுற அந்த கான்சன்ட்ரேஷன், அந்த ஃபோக்கஸை கெடுத்துக்காதீங்க. உங்கள் ஃபுல் ஃபோக்கஸ், ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் தான் இருக்கணும். 10th மார்க் ஷீட்டில் செந்தில்நாதன் வி உங்கள் நேம் வச்சு பார்த்துங்க. 12th மார்க் ஷீட்டில் செந்தில்நாதன் வெங்கடாச்சலம், பர்த் சர்டிஃபிகேட்டில் செந்தில்நாதன் வி, 10th சர்டிஃபிகேட்டில் செந்தில்நாதன் வெங்கடாச்சலம், 12th சர்டிஃபிகேட்டில் செந்தில்நாதன் வெங்கடாச்சலம். வி தான் இருக்குது, வியோட எக்ஸ்பென்ஷன் தான் இருக்குது. அட்மிஷனில் எந்த பிரச்சனையும் வராது. ஒருத்தருக்கு கூட அட்மிஷன் கேன்சல் பண்ண மாட்டாங்க, டினை பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இது சத்தியம். இத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணி நான் சொல்கிறேன். என்னோட அண்ணன் பையன் என்ஐடியில் ஜாயின் பண்ணும்போது அவனுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டில் நேமில் கேசவன் ஜெயின் இருக்குது, இன்னொரு இதில் கேசவன் ஜவஹர்னு இருக்குது. எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்ஐடியில் அவர் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்து இப்போ வந்து பிஹெச்டியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் தயவு செய்து இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னால் சொல்ல முடியும். என்னோடய ஃபேமிலிலேயே ஒருத்தர் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இதில் பிஎஸ்டி ஃபேமிலியை சேர்ந்த நிறைய பேர் எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து மாணவர்களே, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ், நிறைய பேரண்ட்ஸ் தூக்கம் கெட்டு போய் பேனிக் பயத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் நேம் 10th டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டிஃப்ரெண்ட்னா பெரிய டிஃப்ரெண்ட்டில் அப்பாவோட இனிஷியல் இருந்தது, அதே 12th அப்பாவோட இனிஷியல் ஃபுல் ஃபார்மில் இருந்தது. அதே பர்த் சர்டிஃபிகேட்டில் செந்தில்நாதன் விங்கிற மாதிரி நேம் இருந்தது. அதே 10th மார்க் ஷீட்டில் செந்தில்நாதன் வெங்கடாச்சலம், 12th செந்தில்நாதன் வெங்கடாச்சலம்னு இருந்துச்சு. இதனால் அட்மிஷன் எந்த பாதிப்பும் வரலைன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உதாரணத்துக்கு இருக்கீங்க. அவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணினீங்க அப்படின்னா நிறைய பேரண்ட்ஸ் நிம்மதியாக தூங்குவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் தூங்குவாங்க. ஏன் சார் நீங்களே டைரெக்டாக சொல்ல வேண்டியது தானே? பேரண்ட்ஸுக்கு ப்ரூஃப் தான் அவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். அதனால தான் நான் உங்களை கமெண்ட் பண்ண சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. ஸோ டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், திருப்பி சொல்கிறேன், எல்ஓசி லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கிடையாது. எல்லாம் எக்ஸ்ட்ரீமாக போகிறாங்க, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது, சிபிஎஸ்சி போர்டு அண்ட் அந்த ஸ்கூல் பிரின்சிபல்ஸ் அவங்களுக்கு ரிலேட்டட், டீச்சர்ஸ்க்கு ரிலேட்டட். அதை பப்ளிக்காக அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்கிறதுக்காக அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை நம்ம ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிறதுங்கிறது தவறு. அதுபோல் அந்த எல்ஓசியில் வந்து பாருங்கள், எங்கேயுமே பர்த் சர்டிஃபிகேட் அப்படி இப்படின்லாம் அவங்க மென்ஷனே பண்ணலை. அதனால் தயவு செய்து நான் சொல்கிறேன், இந்த இடத்துல உங்களுக்காக உங்களோட ஸ்கூல் பிரின்சிபல், உங்களோட ஸ்கூல் டீச்சர் கண்ணும் கருத்துமாக இருந்து கரெக்டாக அவங்க எல்லாம் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக சப்மிட் பண்ணி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்குவாங்க. நீங்கள் இந்த நேரத்தில் எக்ஸாமில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். தயவுசெய்து இந்த மாதிரி அஃபிஷியலாக ஸ்கூலுக்கும் அண்டு சிபிஎஸ்சி போர்டுக்கும் உள்ள ஒரு விஷயத்தில் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷனை பண்ணி ஃபோக்கஸை பண்ணி படிப்பில் கோட்டை விட்டுடக்கூடாது. பேரண்ட்ஸ் அப்செட்டாக இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்செட் ஆகிடுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பு பாதிக்கும். திருப்பி சொல்கிறேன், பர்த் சர்டிஃபிகேட்டில் செந்தில்நாதன் வி, 10th செந்தில்நாதன் வெங்கடாச்சலம், 12th செந்தில்நாதன் வெங்கடாச்சலம். சத்தியமாக ஜோசால உங்களுக்கு எந்த ஒரு அட்மிஷனும் டினை பண்ண மாட்டான். அப்படி ஒருத்தர் கூட கிடையாது. இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்டில் ஆமாம் எனக்கு அட்மிஷன் கொடுக்கல, நான் நல்ல மார்க் எடுத்திருந்தேன், டாப் ஸ்கோரர், எனக்கு இந்த மாதிரி இருந்ததுனால என்னோடய அட்மிஷன் கேன்சல் ஆகி இன்றைக்கி நான் நடு ரோட்டில் நிற்கிறேன் அப்படிங்கிறவங்க ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தருமே அப்படி இல்லை. அதே போல் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், வாட் எவர் உங்களுக்கு அட்மிஷனுக்கோ இந்த மாதிரி இஷ்யூக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களோட உண்மைத்தன்மையை கவர்மெண்ட் செக் பண்ணுறதுக்கான எல்லா வழிகளும் ஸ்கூலுக்கும் தெரியும், அந்த சிபிஎஸ்சி போர்டுக்கும் தெரியும். கவுன்சிலிங் நடத்துகிற போர்டும் உங்களோட சர்டிஃபிகேட்டோட உண்மைத்தன்மையை செக் பண்ணிக்குவாங்க. அதனால் தயவு செய்து இந்த இடத்துல இம்பர்சனேஷன் நடக்கிறதுக்கோ அல்லது சீட்டிங் நடக்கிறதுக்கோ அல்லது உங்களுக்கு சீட்டு கிடையாதுன்னு சொல்கிறதுக்கோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கவே நடக்காது. பி பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ், எல்லாமே சரியாக தான் போய்கிட்டு இருக்கு. அதனால் பேனிக் ஆகாதீங்க, பயப்படாதீங்க, தூக்கத்தை கெடுத்துக்காதீங்க. அண்ட் பாடம் படிக்கிறதுல ஸ்டூடெண்ட்ஸ் கவனமாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ராக்டிஸில் கவனத்தை செலுத்தணும். அதுக்கு பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி வீடியோஸ் யூடியூப்பில் வரதான் செய்யும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பேனிக் ஆகக்கூடாது, பயப்படக்கூடாது.
இதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரூஃப்ஸ் என்கிட்ட இருக்குது. 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், பர்த் சர்டிஃபிகேட். இதில் நேமில் செந்தில்நாதன் வி அப்படிங்கிறது செந்தில்நாதன் வெங்கடாச்சலம்னு இருக்கலாம். செந்தில்நாதன் வி போட்டுட்டு செந்தில்நாதன் சுப்பிரமணியன் இருந்தால் தான் தப்பு. செந்தில்நாதன் வி ஃபார் வெங்கடாச்சலம், செந்தில்நாதன் வெங்கடாச்சலம்னு ஒரு சர்டிஃபிகேட்டில் செந்தில்நாதன் வின்னு இருந்தாலும் அதை அந்தந்த கவுன்சிலிங் அத்தாரிட்டி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. உங்கள் அட்மிஷனுக்கும் இதுக்கும் எந்த பாதிப்பும் வராது. ஸோ தயவுசெய்து டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பி காம், அமைதியாக ஹாப்பியாக நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அதுக்கு நீங்கள் உறுதுணையாக அவங்க கூட சப்போர்ட்டிவாக இருங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த் அண்ட் த சிம்பிளஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் இஸ் த கரெக்ட் ஒன். நான் உங்களுக்கு சிம்பிளஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். சிம்பிளஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் எப்போவும் கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ.